வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எஸ்சிலேருந்து முக்கியமாக எஃப்என்டோ சம்மந்தமான ஒரு சர்க்குலரை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவம்பர் 13 அன்னைக்கு இந்த சர்க்குலரை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஃப்என்டோவில் 45 ஸ்கிரிப்ட்ஸை புதுசாக ஆட் பண்ணுறதை தெரிவிச்சிருக்காங்க. எஃப்என்டோவில் என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸை ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎஸ்சி லிமிடெட், சிஎஸ்சி லிமிடெட், சிஎன்ட் லிமிடெட், ஹெச்எஃப்சிஎல் லிமிடெட், இந்தியன் பேங்க், அதுக்கப்புறம் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட், அண்ட் தென் உங்களுக்கு ஜொமேட்டோ, எஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்ஐசி ஆஃப் இந்தியா, என்ஹெச்பிசி லிமிடெட், இது போல் 45 ஸ்கிரிப்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் எதுன்னு டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எப்போ அமலாக இருக்குதுன்னா நவம்பர் 29லேருந்து அமலாக இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட்ஸில் இருக்கக்கூடிய லாட் சைஸ்லாம் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்ஸுக்கும் எவ்வளோ அப்படின்றது நவம்பர் 28 அன்னைக்கு தெரிய வரும். இது போன்ற பங்குச்சந்தை செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா புரோக்கரேஜ் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அவசியம். உங்ககிட்ட ஒருவேளை டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக இருக்கிற எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பங்குச்சந்தையில் முதலீடு மற்றும் ட்ரேடிங் செய்ய ஆரம்பிக்கலாம். பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.